Hello everyone. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ஜென்ரல் ஆப்டிடியூட்ல இருக்க டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ஸ். இது வந்து இருக்கிறது பேசிக் டாபிக். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்பர் சிஸ்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் ஃபர்தராக வர கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆப்டிடியூட்ல வந்து போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ வாங்க லெக்சர்க்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்ல நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அண்ட் தென் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது வந்து ஓன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ 5967 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 5967 நம்பருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ 5ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன, 9ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன, 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன, 7ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ஓன் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓன் வேல்யூ அப்படின்னு என்ன மீனிங்னா எந்த நம்பரோ அந்த நம்பருடைய வேல்யூ தான் அதோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 வந்து பார்த்தீங்கன்னா 5, 9 வந்து பார்த்தீங்கன்னா 9, 6 வந்து பார்த்தீங்கன்னா 6, தென் 7 வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இது வந்து ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஃபேஸ் வேல்யூன்றது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், டேரெக்டாக பார்த்தோன்னே அதுதான் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ. ஸோ பிளேஸ் வேல்யூ அப்படின்னு என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லொக்கேஷன். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பரோ அந்த நம்பர் தான் அதோடைய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனை வச்சு அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அது. ஸோ இதே சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் 5967. இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்மளுடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. ஸோ இது வந்து பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. ஸோ நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இது வந்து 10, நமக்கு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் இது வந்து 100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இது வந்து நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ பிளேஸ் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. 7 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ 7 வேல்யூ வந்து 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6. 6ன்றது என்னது? ஸோ 6 மல்டிப்ளை ஆஃப் திஸ் நம்பர். இந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. 6 into 10ன்றப்போ 60 அப்படின்னு சொல்ல நம்பர் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9. 9ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 900. ஸோ 9 into 100. தென் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 5 நீங்கள் சொல்லுங்கள். 5 வந்து பார்த்தீங்கன்னா 5000. ஸோ இதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் நம்ம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்துட்டோம். ஸோ பிளேஸ் வேல்யூன்றது ஒரே இடத்துல இருக்க போகிறது. பிளேஸ் வேல்யூ அப்படின்றது பேஸ்ட் அந்த லொக்கேஷன் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது நமக்கு ஆக்சுவலாக தெரியும். ஸோ நம்ம சின்ன கிளாஸ்லேயே மேத்ஸில் படிச்சிருப்போம் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அது சும்மா ஒரு ரீகால் பண்ணிக்குவோம் என்னென்ன நம்பர்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார்ட் வித் 1. ஸோ 1, 2, 3 அப்படின்னு போகிறது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பட் அது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ 0ல ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ இது நேச்சுரல் நம்பருக்கு இந்த ஹோல் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா எல்லா நம்பருமே ஒரு இன்டீஜர்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நெகட்டிவ் நம்பரும் வரும், பாசிட்டிவ் நம்பரும் வரும், ஜீரோவும் வரும். ஸோ இது வந்து நெகட்டிவ், இது ஃபுல்லாக பாசிட்டிவ், இது வந்து 0. ஸோ எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும் 1, 3, 5, 7, 9 இதெல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 2 ஆல் டிவைசிபிள் ஆகிற எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது போக நம்ம இன்னொரு என்ன நம்பர்னா பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும் என்னன்னு தெரியும். இப்போ பிரைம் நம்பர்ஸ்ன்றது என்னன்னா எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாத நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து வேற எந்த ஃபார் எக்ஸாம்பிள் 11 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு 11 வந்து எந்த நம்பர்லையுமே டிவிசிபிள் பண்ண முடியாது. ஸோ பிரைம் நம்பருடைய டெஃபினிஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி நம்பர் வந்து அது டிவிசிபிள் பை இட் செல்ஃப், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 1. ஸோ அந்த நம்பரால் டிவிசிபிள் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா 1ஆல் டிவிசிபிள் பண்ணணும். ஸோ அதான் வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரால் டிவிசிபிள் பண்ண முடியும், அப்படி இல்லாட்டி 1ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும். ஸோ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க பிரைம் நம்பர் வந்து ஏன் 1 எல்லாம் பிரைம் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 1 வந்து நம்ம பிரைம் நம்பர் எடுக்க முடியாது. ஸோ பிரைம் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் 2. 2 தான் வந்து அதாவது சில கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஸோ ரைட் த லீஸ்ட் பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லீஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்றது என்ன? சில பேர் 1ன்னு எழுதுவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ நம்ம டேரக்டா என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2. லீஸ்ட் பிரைம் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ பிரைம் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 2. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர். இது போக நிறைய நம்பர்ஸ் இருக்கு. நமக்கு பேசிக்காக இந்த நம்பர்ஸ் என்னன்றது தெரிஞ்சா போதும். நம்ம ஆப்டிடியூட் பார்க்குறப்போ
இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சா போதும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் பார்த்துருக்கோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், ஹோல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், இன்டீஜர்ஸ் பார்த்துருக்கோம், ஆட் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், ஈவன் நம்பர்ஸ் அண்ட் தென் பிரைம் நம்பர்ஸ். ஸோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் நம்பர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி செக். ஸோ டிவிசிபிலிட்டி செக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து இந்த நம்பரால டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுத்து இந்த நம்பர் வந்து 10 ஆல் டிவிசிபிள் ஆகுமா, இந்த நம்பர் வந்து 9 ஆல் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் சொல்லுவோம். ஸோ எப்படி செக் பண்றது? ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் 2. ஸோ டிவிசிபிள் பை 2 கொடுக்குறோம். ஸோ 2னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், எந்த நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2. ஸோ 2ஆல் டிவைட் ஆகும்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக ஈவன் நம்பராக இருந்தால் எந்த நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 52, 9874. ஸோ எவ்வளோ பெரிய நம்பரை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த நம்பர் வந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் we have to check the last digit. லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி பை 3 செக் 3 செக் பண்ணுறோம். ஸோ 3க்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பர் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 52 நீங்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 52 ஆட் பண்ணிங்கன்னா 5 + 2 7. இப்போ 7 வந்து டிவிசிபிள் பை 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ 52 வந்து நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ அதான் வந்து டிவிசிபிள் பை 3 உடைய ரூல்ஸ். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 624519 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 624519 நம்பருடைய டிஜிட்ஸ் சம் வந்து பார்த்தீங்கன்னா 27. ஃபார் எக்ஸாம்பிள் 6 + 2 8, 8 + 4 12, 12 + 5 17, 17 + 1 18, 18 + 9 வந்து 27. ஸோ 27 அப்படின்ற நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3. டேரெக்டாக நம்ம டிவிசிபிள் பை 3ன்னு சொல்லிடலாம். சப்போஸ் இதுவும் பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா இதையும் சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 27 வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிடும். 9 கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 வந்து டிவிசிபிள் பை 3 அப்படின்றது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுக்கிறோம், 987650ன்ற நம்பர் எடுக்கிறோம். இந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 35. ஸோ இதோட டிஜிட் டோட்டல் 9 + 8 + 7 + 6 + 5 பார்த்தீங்கன்னா 35 வருது. ஸோ 35 திருப்பி ஆட் பண்ணீங்கன்னா 8. ஸோ 8 வந்து நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ இதான் வந்து டிவிசிபிள் பை 3 உடைய ரூல்ஸ். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்கணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 3 ஹோல் நம்பர்ன்றதை சொல்லிடலாம். ஸோ தென் டிவிசிபிள் பை 4. ஸோ டிவிசிபிள் பை 4 உடைய ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 4 இருந்துச்சுனாலே அந்த ஹோல் நம்பருமே டிவிசிபிள் பை 4. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 62 இந்த நம்பர் எடுத்துக்கிறீங்க, 624519. இப்போ 19ன்ற நம்பர் எடுத்துக்கிறீங்க, 19 வந்து 4 ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண ஆகாது. ஸோ இது வந்து டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 65245162884. ஸோ லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 16, இதில் லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் நம்பர் 16, இதில் 4. ஸோ ஈஸியாக சொல்லலாம் இது வந்து 4 டிவிசிபிள் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 டிவிசிபிள் ஆகாது, 82 டிவிசிபிள் ஆகாது 4. ஸோ இது வந்து டிவிசிபிலிட்டி பை 4 உடைய ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி பை செக் 5. ஸோ 5ன்றது நம்ம சொல்லிடலாம் 5 இந்த நம்பர் எண்ட் வித் 5 0 இருந்துச்சுனாலே டிவிசிபிள் பை 5ன்றது சொல்லிடலாம். ஸோ இந்த நம்பர் ரெண்டு நம்பருமே டிவிசிபிள். இங்கே வந்து எண்ட்ஸ் வித் 5 இருக்குது, எண்ட் வித் 0 இருக்குது. ஸோ இது வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 6. ஸோ 6க்கு வந்து என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து தனியாக ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு நம்பர் வந்து எடுத்தோம்னா அந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னாலே அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 6 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எப்படி இந்த ரெண்டு கண்டிஷனை நம்ம ஒரே டைம் செக் பண்ணுறது? divisible by 2 and 3. 2 and 3 எப்படி செக் பண்றது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 2. 2க்கு என்ன கண்டிஷன் சொல்லுவோம்? 2 வந்து டிவிசிபிள், அதாவது 2 வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும் கண்டிப்பா. பிளஸ் ரெண்டாவது வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 3 இருக்கணும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 3 இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 6 அப்படின்றத சொல்லிடலாம். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிலிட்டி பை 6 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிறோம் 312 எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 செக் பண்ணுறோம், 2க்கு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 செக் பண்ணுறோம். ஸோ 2 செக் பண்ணுறப்ப லாஸ்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக ஈவன் நம்பர். ஸோ இது 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 3க்கு செக் பண்ணுறோம். 3க்கு என்ன ரூல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ 3க்கு என்ன ரூல்ஸ்னா 3 + 1 + 2. அப்போ 3 + 1 4, 4 + 2 6. 6 டிவிசிபிள் பை 6 வந்து டிவிசிபிள் பை 3. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 312 இந்த ஹோல் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி பை 6 நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 68052. ஸோ இந்த நம்பரை செக் பண்ணுறோம். லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஈவன் நம்பர். தென் ரெண்டாவது 3 கண்டிஷன் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 6 + 8 + 5 + 2. 6 + 8 வந்து பார்த்தீங்கன்னா 14, 14 + 5 வந்து 19, 19 + 2 வந்து 21. ஸோ 21 வந்து ஈஸியாக டிவிசிபிள் பை 3. ஸோ திஸ் நம்பர் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இந்த நம்பர் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இது 2ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இது ஈவன் நம்பர். ஸோ 5 + 4 + 2 + 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 4 9, 9 + 2 11, 11 + 4 வந்து 15. ஸோ அகைன் இது வந்து டிவிசிபிள் பை 3. ஸோ இந்த மூணு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 6 அப்படின்னு சொல்லிடுறோம்.
ஸோ டிவிசிபிள் பை 6 வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2ஐயும் 3ஐயும் சேர்த்து செக் பண்ணுறோம். ஸோ அது ஈவன் நம்பராக இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கணும்ன்றத செக் பண்ணோம். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி பை 6 அப்படின்ற ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 8. இப்போ 7 இருக்குது. 7 வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா 7 கொஞ்சம் டஃபாக இருக்கும். 7 லாஸ்ட்டில் சொல்கிறோம். ஸோ இங்கே டிவிசிபிலிட்டி பை 8. ஸோ டிவிசிபிள் பை 8ன்னு பார்க்குறப்போ இது 4க்கு பார்த்தோமா தான் 4க்கு 2 டிஜிட்ஸ் பார்த்தோம். இங்கே லாஸ்ட் 3 டிஜிட்ஸ். ஸோ 3 டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 8ஆக இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 8 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 8க்கு வந்து இதான் ரூல்ஸ். ஸோ இப்போ 1 to 8 2 5 6 ரெண்டும் பார்க்குறோம். இது வந்து டிவிசிபிள் பை 1 to 8 டிவிசிபிள் பை 8. அது மாதிரி 3 to 7 வந்து டிவிசிபிள் ஆகாது. 6 3 4 நாட் டிவிசிபிள் பை 8ன்றது கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 9. ஸோ 9க்கு என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் 3க்கு என்ன ரூல்ஸ் பார்த்தோமோ அதே ரூல்ஸ் தான் 9க்கும். 9க்கு வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ அங்கே பார்க்குறப்ப சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 3ன்னு பார்த்தோம். இங்கே சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ 6 2 4 5 1 9. ஸோ அந்த 5 1 9 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது 27 வருது. ஸோ 27 திருப்பி அகைன் பண்ணிங்கன்னா 9. ஸோ டிவிசிபிள் பை 9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 8 7 8 6 5 0 வருது 35. ஸோ 8 இது நாட் டிவிசிபிள் பை 9 சொல்லிடுவோம். ஸோ டிவிசிபிள் பை 10 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். end with 0. 0ல முடிகிற எல்லா நம்பருமே divisible by 10 தான். ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து 9 10 வரைக்கும் பதில் நம்ம பார்க்க வேண்டிய நம்பர் 7 7 11 பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் 11 பார்ப்போம். ஸோ 11 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரீவியஸாக பார்த்தது எல்லாமே ஒரே தான் டேரெக்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அட் ஆட் பொசிஷன் அண்ட் ஈவன் பொசிஷன் இது ரெண்டையும் செக் பண்ணும். ஆட் பொசிஷனில் இருக்க நம்பரையும் ஈவன் போர்ஷனில் இருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஆட் போர்ஷன் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நம்பராகவும் ஈவன் போர்ஷன் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணி தனியாக வச்சுட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர் 0வாவோ இல்லை 11ஆவோ வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 11. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 644 028 அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆட் போர்ஷன் நம்பர் 6 4 2 இது மூணே ஆட் பண்ணுறோம். 6 + 4 + 2. அதே ஈவன் போர்ஷன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 0 8 இது மூணே ஆட் பண்ணுறோம். ஸோ 6 + 4 + 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. 4 + 8 பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 - 12 வந்து 0. ஸோ ஈஸியாக சொல்லலாம் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு 0 வந்திருக்கு. ஸோ டிவிசிபிள் பை 11 சொல்லலாம். இப்போ செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9264. ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் போர்ஷன் ஈவன் போர்ஷன் பார்க்குறோம். ஸோ 9 + 6 + 2 + 6 தென் -2 + 4 + 3 + 3. ஸோ இது பார்க்குறப்ப இதோட ஆன்சர் வந்து 11 வருது. ஸோ இந்த நம்பர் டிவிசிபிள் பை 11 சொல்லி ஈஸியாக சொல்லிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3430584. இப்போ அதே மாதிரி 3 + 3 + 5 + 4 ஈவன் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 + 0 + 8. இதோட டிவிஷன் சப்ராக்ஷன் வேல்யூ என்ன வருதுன்னா 3 வருது. ஸோ இந்த நம்பர் வந்து நாட் டிவிசிபிள் பை 11. ஸோ இந்த ரெண்டு நம்பர் டிவிசிபிள் பை 11 இந்த நம்பர் மட்டும் நாட் டிவிசிபிள் பை 11 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் போர்ஷன் ஈவன் போர்ஷன் இது ரெண்டையும் வந்து பார்க்கும். தென் 7. ஸோ 7 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ப்ரீவியஸாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட் அந்த நம்பர் எடுத்துக்கணும். லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளைட் பை 2. அந்த லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து ரிமைனிங் நம்பர்ஸோட சப்ராக்ட் பண்ணணும். அந்த லாஸ்ட் டிஜிட்டோட ரிமைனிங் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ஆன்சர் 0வோ இல்லை 7ஆவோ வந்துச்சுன்னா அந்த நம்ம வந்து டிவிசிபிள் பை 7 அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 329 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஸோ லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ என்ன சொல்றாங்க லாஸ்ட் டிஜிட் வந்து should be multiplied by 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் டிஜிட் 9 மல்டிப்ளை பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8. ஸோ அது ரிமைனிங் டிஜிட்டோட சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் நம்பர் வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் டிஜிட்ஸ் வந்து 32. 9 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டிஜிட் 32. ஸோ 32 - 18 போட்டீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ 14 வந்து என்ன ஆகுதுன்னா டிவிசிபிள் பை 7. ஸோ the whole number is divisible by 7 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 672. 672ல லாஸ்ட் டிஜிட் இருக்கும் 2. ஸோ 2 வந்து 2 × 2ன்றப்போ 4 ஆயிரும். அப்போ 67 - 4. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 67. ரிமைனிங் நம்பர் வந்து 67 இருக்கு. 67 - 4ன்றப்போ 63. 63 வந்து divisible by 7. ஸோ திஸ் நம்பர் ஆல்சோ divisible by 7 அப்படின்னு சொல்லிடுறோம். ஈஸியாக நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய நம்பர் வருது. இப்போ இந்த 59682 வருது. இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் நம்பர் எடுக்கிறீங்க. லாஸ்ட் டிஜிட் நம்பர் எடுக்கிறப்போ 2 × 2 4 ஆகுது. ஸோ ரிமைனிங் நம்பர் 5968. 5968ஓட அந்த 4 நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5964 அப்படின்ற ஒரு நம்பர் வருது. ஸோ இந்த 5964ன்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை. இந்த 5964ன்ற நம்பர் வருது. இந்த 5964ன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக 7ஆல் டிவிசிபிள் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் இன்னொரு செகண்ட் ஐட்டரேஷன் போகிறோம். இப்போ என்ன எடுக்கிறோம்னா 5964 எடுக்கிறோம். 5964 எடுக்கிறப்ப இதில் லாஸ்ட் டிஜிட் 4. அப்போ அது பண்ணீங்கன்னா 4 × 2 8. ஸோ அதை 596 சப்ராக்ட் பண்ணால் 588. திருப்பி அகைன் நமக்கு தெரியாது 588.
ஸோ அகைன் இன்னொரு தடவை போகிறோம். இன்னொரு தடவை போகிறப்ப 42ன்ற ஆன்சர் வருது. ஸோ ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் 42 வந்து டிவிசிபிள் பை 7. ஸோ இது வந்து நம்ம பார்க்குறப்ப டிவிசிபிள் பை ரூலில் வந்து கொஞ்சம் 7 மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே டிவிசிபிலிட்டி செக். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சு நம்ம ஈஸியாக இதுக்கு அடுத்து வர டாபிக்ஸ் லைக் ஆவரேஜ், பர்சன்டேஜ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப இதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ டிவிசிபிள் பை 16 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட்ஸில் வந்து டிவிசிபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 டிஜிட் வந்து டிவிசிபிள் பண்ணிங்கன்னா 16 டிவிசிபிள் ஆகுதுன்னா டிவிசிபிள். இது வந்து 16 உடைய ரூல்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டிவிசிபிலிட்டி செக். ஸோ பேசிக்ஸ் நம்பர் சிஸ்டம்ஸ் என்ன நம்ம பார்த்துருக்கோம்னா, ஸோ ஃபேஸ் வேல்யூ என்னென்னு பார்த்துருக்கோம், பேஸ் வேல்யூ என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, ஈவன் நம்பர்ஸ் இருக்குது, ஆல் நம்பர்ஸ்லாம் பார்த்தோம். டிவிசிபிலிட்டி செக் பார்த்து. ஸோ இந்த மூணு டாபிக் வந்து இதில் நம்ம பார்த்துருக்கோம். சின்ன ரீகேப் மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் டாலர் இஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ இந்த டாலர்ன்ற இடத்துல என்ன நம்பர் போட்டால் டிவிசிபிள் பை 9 ஆகும்னு கேட்குறோம். ஸோ நம்ம டிவிசிபிள் பை 9க்கு என்ன ரூலு? ஸோ நம்மளுக்கு தெரியும், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்போ 9 டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 9 சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 6 + 1 + 7 + டாலர் 5 9. இப்போ ஆட் பண்ணுறப்போ 35 + டாலர். 35 + டாலர்ன்றப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த டாலருக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இது வந்து கோலா டிவிசிபிள் ஆகும். ஸோ 35 ப்ளஸ் லீஸ்ட் நம்பர்னு பார்த்து அதே ஞாபகம் இருக்கும், லீஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ லீஸ்ட் நம்பர்னா 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 கொடுக்குறோம். 1 கொடுக்குறப்ப 36. ஸோ 36 டிவிசிபிள் பை 9. எஸ், 36 டிவிசிபிள் பை 9. ஸோ நம்ம டேரக்டாக 1 வந்து டிவிசிபிள் 1 இந்த டாலர் வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டோட்டல் நம்பர் 36 ஆகுது. ஸோ 36 டிவிசிபிள் பை 9 சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ 1 வரல அப்படின்னா அடுத்த நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 2 வந்து 35 + 2 அப்படின்னு போடுறப்போ 37 வரும். ஸோ 37 வந்து டிவிசிபிள் பை 9 பார்ப்போம். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ லீஸ்ட் நம்பர்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாலர் வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு கொஸ்டின், இது வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் டிஜிட் should come in the place of dollar and hash if the number is divisible by 5 and 8. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 5ம் 8 டிவிசிபிள் ஆகிறோம். அந்த லாஸ்ட் ரெண்டு டாலர் என்ன வேல்யூ, ஹேஷ் என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன் எடுக்கிறோம், 5 எடுக்கிறோம். 5னா என்ன பண்ணணும், 5க்கு நமக்கு என்ன ரூல்ஸ் தெரியும். ஸோ 5னா கண்டிப்பாக 5 ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா லாஸ்ட் டாலர் வந்து கண்டிப்பாக 5ஆக இருக்கணும், இல்லாட்டி 0வாக இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ டாலர் வேல்யூ வந்து 5ஆக இருக்கணும், இல்லாட்டி 0வாக இருக்கணும். இந்த நம்பர் வந்து 5 ஆல் டிவிசிபிள் ஆகணும். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 8. ஸோ 8க்கு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கணுன்ற ரூல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 5 நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 8க்கு என்ன ரூல் வரும், ஸோ டிவிசிபிள் பை 8ன்றப்ப ஜி மஸ்ட் பி 0. அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கணும், டாலர் வேல்யூ வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வருது, 3#0. இந்த 3#0 வந்து டிவிசிபிள் பை 8 செக் பண்ணணும். ஸோ டிவிசிபிள் பை 8க்கு நமக்கு என்ன ரூல்ஸ் பண்ணணும், லாஸ்ட் 3 நம்பர்ஸ் வந்து டிவிசிபிள் பை 2ஆக இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஹேஷ்க்கு வந்து நம்ம 1 கொடுத்து பார்க்குறோம். 310 வந்து வரல. 310 வந்து 8 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த பிறகு 2 கொடுக்குறோம். 2 கொடுத்தோம்னா சரி 320 வந்து 8 ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே லீஸ்ட் வேல்யூல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம இதில் கண்டுபிடிச்சோம். ஸோ என்ன கண்டுபிடிக்கிறோம், ஸோ டாலர் வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஹேஷ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் வேல்யூஸ் 0 தென் ஹேஷ் வேல்யூஸ் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் வந்து வாட் டிஜிட் should come in the place of A and B. ஏக்கும் பிக்கு என்ன நம்பர் வரும், divisible by 8 and 11. ஸோ அதே மாதிரி sum of the place values and 4. ஸோ இங்கே வந்து sum of place values of 4. ஸோ place values of 4. இப்போ place values வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இருக்குது, இது ஒரு 4 இருக்குது. 2 4உடைய ரெண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணணும், sum of place values. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா what is the sum of greatest and smallest of 5 digit number. ஸோ இது எல்லாமே இந்த 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.